சார் இந்த படம் உண்மையிலேயே பார்த்து இந்த ரிலீஸ் ஆகி ஜனங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஏன் இந்த படத்தை ஓடாம போச்சு? அதை வந்து மோகன்ஜி தைரியமா சொல்லுங்க. இத்தனைக்கும் அவரே டைரக்டரே இறங்கி சில ஊர்கள்லாம் டிக்கெட் ஆகும் அவர் நினைச்சு கரப்படுத்து ஆடியன்ஸுக்கு உள்ள வந்தாங்கன்ட்டு. இவர் வந்து காசு கொடுத்து கூட்டு வந்திருக்காரு. அந்த ஊர்ல ஆடியன்ஸுங்கெல்லாம் வந்து இந்த படத்தை வந்து ஆளை செட்டப் பண்ணி கூட்டு வந்து அவரே தான் மீடியாலாம் உள்ள போல. மீடியாலாம் சில மீடியாலாம் ப்ரெஸ் மீட்டிங் படி தான் மீடியா உள்ள போனாங்க. மக்களோட கருத்து எடுக்கிறது இவரே ஆளை செட் பண்ணி இவரே எடுத்து ஸ்ட்ரெயிட்டா இவரே போய் கேட்டாரு, படம் எப்படி இது படம் எப்படி இதுன்ட்டு. அது வந்து இவருக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. அதனாலதான் இவரே இறங்கி வேலை செய்யறாரு. அவர் என்ன இறங்கி வேலை செஞ்சாலும் அதை வந்து கோட்டை விட்டாரு. டைரக்டர் மோகன்ஜி வந்து எதை வச்சு இதை சொல்றாருன்னு தெரியல. ஏன்னா மங்காத்தா படம் வந்ததுனால தான் அவுட் ஆயிடுச்சுன்றாரு. படம் நல்லா இருந்தா எந்த படமா இருந்தாலும் கண்டிப்பா பார்ப்பாங்க. அது மங்காத்தா வரணும்னு அவசியம் இல்லை, ரஜினி சார் படம் வரணும் அவசியம் இல்லை. யார் படமா இருந்தாலும் கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு உள்ள வருவாங்க. இவர் சொன்னதே பைத்தியக்கார மாதிரி போட்டுங்க. நல்லா பாருங்க, வாவாதியார் வந்துருச்சு அதனாலதான் எனக்கு தியேட்டர் கொடுக்கல அப்படின்னு. வாவாதியாரவே ஒரு மட்டமான படம் தானுங்க. அந்த படமே ஒண்ணுமே இல்லையே. அதாவது படத்தை காசு கொடுத்து நம்ம பாக்குறோம், யாரும் நம்ம ஃப்ரீயாலாம் நம்ம தரல. ஸோ வந்து படம் நல்லா இருந்தா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்ல போறோம். நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போறோம். படம் நல்லா இல்லை, கொடுத்த காசுக்கு ஒர்த்து இல்லை. அதனால இந்த படத்துக்கு யாரும் போவாதீங்க சார். முதல்ல ஒரு சொன்னதே தப்பு. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை வந்து நம்ம விஷால் ஒரு தடவை சொன்னாரு, யாரும் படத்தை பத்தி அதிகமா சொல்றதோடு தான் யாருமே ரிவ்யூ கொடுக்காதீங்க அப்படின்னாரு. அதுக்கே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா, உங்களுக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்டுங்க நீங்க, அதனால உங்களுக்கு வந்து படத்துக்கு வந்து பப்ளிசிட்டி தேவையில்லை. சின்ன சின்ன படங்களா வர படத்துக்கு வந்து கண்டிப்பா ரிவ்யூ கொடுத்து ஆகணும், ஏன்னா அவங்களாம் கொடுத்தா மட்டும்தான் எங்க படம் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி வந்து டைரக்டர் மோகன்ஜி வந்து எதை வச்சு இதை சொல்றாருன்னு தெரியல. ஏன்னா மங்காத்தா படம் வந்ததுனால தான் அவுட் ஆயிடுச்சுன்றாரு. படம் நல்லா இருந்தா எந்த படமா இருந்தாலும் கண்டிப்பா பார்ப்பாங்க. அது மங்காத்தா வரணும்னு அவசியம் இல்லை, ரஜினி சார் படம் வரணும் அவசியம் இல்லை. யார் படமா இருந்தாலும் கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு உள்ள வருவாங்க. இவர் சொன்னதே பைத்தியக்கார மாதிரி போட்டுங்க. நல்லா பாருங்க, வாவாதியார் வந்துருச்சு அதனாலதான் எனக்கு தியேட்டர் கொடுக்கல அப்படின்னு. வாவாதியாரவே ஒரு மட்டமான படம் தானுங்க. அந்த படமே ஒண்ணுமே இல்லையே. முதல் நாள் ஒரு ஷோ ஓடிச்சு, அடுத்த நாள் ஷோ எல்லாம் தியேட்டர் காலி. கார்த்திக் படத்துக்கே அந்த கதி. அந்த மாதிரி இவர் படம் வந்து நல்லா இல்லை, ஸ்கிரீன் பேல கோட்டை விட்டுருக்காரு. மறைக்கப்பட்ட வரலாறை எடுத்துட்டான்றாரு. மறைக்கப்பட்ட வரலாறு இவர் என்ன எடுத்தாரு, என்ன சொல்ல வந்தாரு? சரி, இளவரசனை வந்து கடத்தின்னு வராங்க, கடத்தின்னு வந்து எத்தனை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அந்த இளவரசனையே இவர் கடத்தின்னு வந்து எத்தனை விட்ட மாதிரி ஸ்கிரீன் காட்டலையே. மோகன்ஜி என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாரு, ரிலீவ் தப்பா சொல்றாரு. அவர் முதல்ல வந்து எதிர்க்க வர சொல்லுங்க. இந்த சேனலை வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க கொண்டு போலாம் சரி. மோகன்ஜி டைரக்டர் வந்து உண்மையிலேயே வந்து அவருக்கு தைரியம் இருந்ததுன்னா ஏற்றுறது இங்க பேச சொல்லுங்க. ஏங்க நான் ஏன் ஓப்பனா சொல்றேன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க, நான் பேச போய்விட மாட்டேன். ஏன்னா வந்து எங்க அப்பா வந்து ஒரு கோட டைரக்டர் வந்து ஒரு நாடகம் எழுதிருக்க டி கோபாலன் சொல்லி சிஎம் 10 வருஷம் பட்டம் வாங்கியிருக்காரு. எங்க தாத்தா கதைவாசன தாத்தா இளங்கோவன், அவங்க பேரன் நான். ஓகேங்களா? அதனால வரலாறை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் மோகன்ஜி டைரக்டர் தைரியம் தான் வர சொல்லுங்கன்றாங்க. ஏன்னா ஹரிதாஸ் படம் பார்த்துருப்பீங்க, தியாகராஜ பாகவதற்கு, சக்கரவர்த்தி திருமகன் எம்ஜிஆர், அதுக்கு எல்லாம் கதை வாசனம் எங்க தாத்தா, அவங்க பேரன் நான். சினிமா இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் இளங்கோவன் பேரன் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்க விஜய் சேதுபதி படம் வந்து பாத்தீங்கல்ல, காந்தி டாக்கிஸா வந்திருக்கு. அந்த படம் வந்து ஊம படம். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியிலேயே ஊம படம் தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் பேசும் படம் வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அவங்க டைலாக் பேசுறா எப்படி இருக்கும், அதுக்கு உயிர் எப்படி இருக்குன்னு தான் அது நிரூபிச்சாரு எங்க தாத்தா. டைரக்டரா சார் முழுக்க லேக் தான் இந்த படத்துல. திரௌபதி 2ல வந்து சரியா எடுக்கல. இலக்கண வசனத்தை வந்து ஒரு சரியாவே வந்து ஒரு உச்சரிக்கல. நான் லாஸ்ட் டைம் கூட வந்து ஒரு சொன்னாரு, அவர் ரிஷப் சார் வந்து அந்த அளவுக்கு வந்து பிரமாதமான நடிகர் இல்லை, அவர் நடிக்க மாட்டார். ஆனா இந்த படத்துல ரொம்ப வச்சுட்டு டைலாக் வந்து நம்ம வீரபாணி கட்டுவோம் படம்லாம் பார்த்துருப்போம். அதுல எல்லாம் டைலாக் எப்படி பவரா இருக்கும். அவர் பேசும்போது நமக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷனே இல்லையே ஹீரோ கிட்டவே. அந்த டைலாக் பேசும்போது நமக்கு உணர்ச்சியே இல்லாம இருக்கு. உணர்ச்சியே இல்லாம இருக்கும்போது நமக்கு அந்த படத்தை திரௌபதி 2ல என்ன வந்து இதுவாகும். ரெண்டாவது கலவரம் சார், நல்லா கேட்டுங்க. மறைக்கப்பட்டது உண்மை. 700 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலேயே வந்து முஸ்லீம்ங்க வந்து சுல்தான் ஆட்சியில வந்து அப்படிதான் பண்ணியிருந்தாங்க, எல்லாம் ஓகே. இதே திருவண்ணாமலை நடந்துன்றாங்க. இதே திருவண்ணாமலையில இப்ப முஸ்லீம் இந்து முஸ்லீம்ங்க ஒத்துமையை தானேங்கிறாங்க, ஒத்துமையை தானே வாழ்ந்துருக்காங்க. இப்ப என்ன எப்படின்னா, இவர் மேல நம்ம டைரக்டர் மோகன்ஜி மேல என்ன குறைன்னா, இந்த மறைக்கப்பட்ட உண்மையை இப்ப நீ ஏன் கொண்டு வர, இப்போ கொண்டு வந்து இப்ப என்ன ஆகலாம், இதை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் அந்த காலத்துல வந்து பார்க்காதவங்க எல்லாம் நம்ம ஆளுங்களை இந்து இப்படிதான் குடும்ப பண்ணிக்காங்க சொல்லிட்டு தேவையில்லாம பிரச்சனை வரும். அதனாலதான் எல்லா இடத்துலயுமே சொல்லியிருக்கேன், மோகன்ஜியால வந்து மதக்கலவரத்தை உண்டு பண்றாரு. மதக்கலவரத்தை உண்டு ஏற்கனவே ஒரு ஜாதி சம்பந்தப்பட்ட பணமா தான் எடுத்திருந்தாரு, இப்போ வந்து மதத்தை கையில் எடுத்திருக்காரு. அந்த மாதிரிதான் மோகன்ஜி டேரக்டர். அதனால வந்து அவர் சார்
அதாவது படத்தை காசு கொடுத்து நம்ம பார்க்குறோம், யாரும் நம்ம ஃப்ரீயாலாம் நம்ம தரல. ஸோ வந்து படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம். நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம். படம் நல்லா இல்லை, கொடுத்த காசுக்கு ஒர்த்து இல்லை, அதனால இந்த படத்துக்கு யாரும் போகாதீங்க, மதக்கலத்தை உண்டு பண்ணுற மாதிரி இது நாங்கள் சொன்னது உண்மைதான். அதனால படம் அவுட் ஆகுது. நம்ம ஒரு 4 பேர் வந்து படத்தை பற்றி தப்பாக ரிவ்யூ கொடுக்குறோம், தப்பாக விமர்சனம் பண்ணுறதுனாலையும் நம்ம மீடியாவில் எடுத்து கொண்டு போனாலும் படத்தை வந்து அப்படிலாம் பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த ஆடியன்ஸுங்க சொன்னாலும் கண்டிப்பாக படம் வந்து உள்ள ஆடியன்ஸுக்கு போய் பார்ப்பாங்க. ஏன்னா ஆனால் அதை மீறி அவர் சொல்கிறாருன்னா அவருக்கு என்ன சொல்கிறது, மாரி செல்வராஜ் இருக்காருல்லங்க, அவரும் அப்படி தான். ஜாதியை கை வைக்கிற ஜாதியை தவிர எதுவுமே எடுக்க மாட்டார். அந்த மாதிரி தான் இவர். அதான் சொல்கிறேன்னா, இவர் எனக்கு தெரிஞ்சு படம் எடுக்க சொல்லுங்கள் சார். நல்ல ஒரு பொழுதுபோக்கான திரைப்படத்தில் அதில் ஏதாவது ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் சார் அப்படிலாம் இல்லை, இவர் கொடுத்துருக்காங்க சார் நகையரா. ஏன் சார் இப்போ ஒன்றும் வேணாம் சார், போட்டிக்குள்ள ட்ரிபிள் டி சங்கதியே இல்லாமல் தான் வந்தது. ஒரு ஷோ தான் வந்து ஃபுல்லாக போச்சு, அடுத்த ஷோ ட்ரிபிள் டி வந்து காலியாக தான் ஓடிச்சு எல்லா தேட்டர்லையுமே. ஆனால் 3வது ஷோ எப்படி பிக்கப் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா வர ஆடியன்ஸுக்கு எல்லாமே படம் வந்து பாசிட்டிவான கருத்து, பாசிட்டிவான கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மோகன்ஜியோட படம் திரௌபதி 2வும் கண்டிப்பாக ஹிட்டாக இருக்கும். இவர் ராமர் சிலையை உடைக்கிற மாதிரி கட்டுறாரு, கடவுளே நம்ம சிலை இல்லை, வந்து என்னது கல்லு தான் நம்ம கும்பிட்டு இருக்கிறோம், எங்க இனத்துல வந்து சேர்ந்துருங்க, சுல்தானுங்க வந்து குடும்பம் பண்ற மாதிரிலாம் காட்டினா எப்படி சார் பார்ப்பாங்க? அவர் கேட்டால் என்ன சொல்றாரு, நான் நடந்ததானே காட்டுறேன், 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ராமர் சிலையை உடைச்சதெல்லாம் காட்டினாங்க அப்படின்ட்டு. 7 வருஷம் பற்றி நடக்கணுங்க. என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட கருத்து என்னன்னா, அதை ஞாபகப்படுத்த வேணும் அவசியம் இல்லை, வரலாறு எங்களுக்கு தெரியும். அதை ஞாபகப்படுத்தி அங்கிருந்து கலவரம் பண்ணாதீங்க சார். இந்த படம் உண்மையிலேயே பார்த்து இந்த ரிலீஸ் ஆகி ஜனங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஏன் இந்த படத்தை ஓடாம போச்சு? அதை வந்து மோகன்ஜி தைரியமா சொல்லுங்க. இத்தனைக்கும் அவரே டைரக்டரே இறங்கி சில ஊர்கள்லாம் டிக்கெட் ஆச்சு, அவர் நினைச்சு கரப்படுத்து ஆடியன்ஸுக்கு உள்ள வந்தாங்கன்ட்டு. இவர் வந்து காசு கொடுத்து கூட்டு வந்திருக்காரு. அந்த ஊர்ல ஆடியன்ஸுக்கெல்லாம் வந்து இந்த படத்தை வந்து ஆளை செட்டப் பண்ணி கூட்டு வந்து அவரே தான். மீடியாலாம் உள்ள போல, மீடியாலாம் சில மீடியாலாம் ப்ரெஸ் மீட்டிங் மட்டும் தான் மீடியா உள்ள போனாங்க. மக்களோட கருத்து எடுக்கிறது இவரே ஆளை செட் பண்ணி இவரே எடுத்து ஸ்ட்ரெயிட்டா இவரே போய் கேட்டாரு, படம் எப்படி இதுன்ட்டு. அது வந்து இவருக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. அதனால தான் இவரே இறங்கி வேலை செய்யறாரு. அவர் என்ன இறங்கி வேலை செஞ்சாலும் அதை வந்து கோட்டை விட்டாரு. இனிமே அந்த படம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அடுத்த தடவை இது மாதிரி எல்லா டேரக்டரும் சார், மாரி செல்வராஜ், ரஞ்சித் சார், இன்னும் 3-4 டேரக்டருங்க இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஜாதியும் மதத்தையும் ரொம்ப தெளிக்க தேவையில்லை. நார்மலாக தெளிச்சு யாரோட மனசையும் காயப்படுத்தாம புண்படுத்தாம படத்தை எடுங்க. முக்கியமா மோகன்ஜிக்கு